धीरे 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 शाबाश। ஆல்ரைட் யோகா பயிற்சியில் ஆல்மோஸ்ட் 4 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள். ஏன்னா சுத்திர நித்தி என் வாழ்க்கையில முதல் முறையா ட்ரை பண்ண போறேன். சுத்திர நித்தினா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இவ்வளவு பெரிய குச்சி இருக்கு பாத்தீங்களா, இதை மூக்கு வழியா விட்டு வாய் வழியா எடுக்க போறேன். இதை நினைச்சாலே இது பண்றதால நம்ம மூக்குல இருக்கிற அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணும். அதோட சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுத்திர நித்தி பண்றதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நல்லா மூக்குல பாதாம் ஆயில விட்டாச்சு. அப்பதான் உள்ள இறக்குனா ஸ்வங்கின்னு போகும், வாய் வழியா எடுக்க முடியும். இது பண்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம மூக்கு தோரங்கள்லாம் நல்லா கிளியர் ஆகும் அண்ட் நல்லா ஓப்பன் ஆகும். இப்ப சுத்திர நித்திக்கு தேவையான பொருட்களை தான் பார்க்க போறோம். இப்ப முதல்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த குச்சி பேர் தான் சுத்திர நித்தி. இந்த கப் இருக்குது பாத்தீங்களா, இது ஜெல் நித்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை போக போக எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துருவோம். வெறும் வயிற்றுல வார்ம் வாட்டர் 1 லிட்டர் குடிச்சிட்டு அதை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி வாந்தி எடுக்க வைக்கணும். வயிற்றுல லைட்டா பிரஸ் பண்ணணும், அப்பதான் எல்லா தண்ணியும் வெளியே வரும். லாஸ்ட் டிராப் வர வரைக்கும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே வைக்கணும், அப்பதான் உள்ள இருக்கிற பித்தெல்லாம் கிளியர் ஆகும். அடுத்த ஸ்டெப், இந்த சுத்திர நித்தி குச்சி எடுத்து உங்க லெஃப்ட் நாசில்ல ஸ்லோவா விடணும். ஃபாஸ்டா விட்டீங்கன்னா ரத்தம் வந்துடும். ஒன்ஸ் நீங்க அந்த மூக்குக்குள்ள நல்லா விட்டீங்கன்னா அது வாய் வழியா வெளியே வந்துடும். அதை நீங்க கை விட்டு எடுத்து ஸ்லோவா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கும் போது எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலுமே நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எடுத்தேன். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நோஸ் ஆன ரைட்லயும் விட்டு எடுத்தேன். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மூக்குல எவ்வளவு அழுக்கு இருக்குதுன்னு. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் 2 மூக்குலயும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஜெல் நிதி தான். ஒரு மூக்குல தண்ணி விட்டு இன்னொரு மூக்குல எடுக்கணும். இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணணும். இந்த தண்ணி விடும் போது நம்ம மூச்சு இழுக்க கூடாது. இழுத்தோம்னா அது மண்டைக்கு ஏறி பெரிய பிரச்சனை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். அந்த சுத்திர நித்தி பண்ணா நம்ம தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிட்டு நல்லா அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான் நமக்கு. ஸோ எல்லாருமே இந்த சுத்திர நித்தியை ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி யோகா பத்தி தெரிஞ்சவங்க, இந்த சுத்திர நித்தியால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பக்கத்துல வச்சு இதை ட்ரை பண்ணுங்க. இது நிஜமாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம நாசெல்லாம் நல்லா ஃப்ரீ பண்ணி நல்லா பிரீத் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் பண்ணலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க CRPF ரொம்ப நன்றி. இத்துடன் நான் விடைபெறுகிறேன் நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோ